என்ன தம்பி இங்க எதுக்கு நிக்கிறீங்க? சும்மா. சும்மாவா? என்ன சும்மா? உனக்கு இங்க என்ன வேலை? ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தா அப்படியே அந்த வழியே போக வேண்டியதானே? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது அது சாரி, சிகரெட் அடிக்கிறதுக்காக. அறிவுல உனக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க இருக்க இடம். சிகரெட் வெளியே போய் பிடிக்க வேண்டியதானே? இங்க வா, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காத. சார். ஏப்பா படிச்சு வந்தானே நீ? உனக்கு எங்களுக்குள்ள பிரச்சனை நீ மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எதுக்கு மேல மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என்ன சார் இது? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன். இதுக்கு போய் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வாப்போ. அதெல்லாம் அந்த லோட நிறுத்திக்க. இந்த மாடி பிடிக்கிறது, திருத்துருன்னு முழிக்கிறது, இதெல்லாம் இங்க வச்சுக்காத. என்ன சார் இது? சண்டைக்காரன்ட்டு பேசுற மாதிரி பேசுறீங்க. எனக்கு உங்களுக்கு எந்த வித பிரச்சனை இல்லையே. பிரச்சனை எல்லாம் எனக்கு உங்க சகலைக்கும் தானே. என் சகலைக்கு வேண்டாதவன் எனக்கு வேண்டாதவன் தான். முதல்ல நேரத்தை கழிப்பிட்ட. ஒரு லிமிட் எது தெரியுமா? அந்த வீடு வரைக்கும் தான். அதை தாண்டேன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லதில்லை. உனக்கு இதுக்கு மேல நான் சொல்ல வேண்டியலன்னு நினைக்கிறேன். பவானி, பவானி. என்ன மாமா இன்னும் நீங்க போலியா? வா, முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். வா. நீங்க தானே மாமா அப்புறமா வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. கூட்டு எடு, கூட்டு கிளம்பலாம். போட, நான் போட்டு எப்படி கிளம்பு. चलो आई ए ओई ए ओ இந்த பவானி எதுக்குக்கா இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்க? இருக்கட்டும். இப்ப எல்லாமே ரெண்டு ரெண்டா வாங்க வேண்டியதா போச்சு இல்ல? பாவம் நீங்க. எங்களை பத்தி சொல்றியே, இனிமே வான் நிலைமை யோசிச்சு பாரு. எல்லாமே ரெண்டு ரெண்டா தான் வாங்கணும். இதெல்லாம் பரவாயில்லைங்க, கடையில வாங்கிடலாம். ஆனா ஸ்கூல் அட்மிஷன் 2 வாங்குறதா ரொம்ப கஷ்டம். அப்பா, நம்ம வீட்ல முதல் தடவையா ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. ஆமா, பெரிய அபூர்வம் இல்லையா? இதுக்கெல்லாம் கொடுக்கணும் வேணுமா? சொல்லுவாங்கல்ல, எந்த பொண்ணுக்கு ரெட்டை குழந்தை பிறக்குதோ அந்த பொண்ணு மேல ஆண்டவனுக்கு தனி கருணை இருக்குதுன்னு. ஏன்னா பாவம், ஒரு பிரசவத்துக்கே நீங்க 10 மாசம் சுமந்து கஷ்டப்படுறீங்க. ஒரே கஷ்டத்தோட 2 குழந்தைய கொடுத்துறான்ல, அப்ப அதிர்ஷ்டக்காரி தானே. சரி சரோ, கிளம்பலாமா? கிளம்பலாங்க. வர லீலா. வாங்க மாமா. வரமா லீலா, உடம்பு பத்திரமா பாத்துக்கோ. வரேன் பவானி. வரேன். சரி, போயிட்டு வாமா. வரேன் மாமா. வாமா. அம்மா, டாக்டர் வந்து மருந்து கொடுத்தாரா? மருந்து கொடுத்து ஊசி போட்டாங்கப்பா. அக்கா, பெயின் ஏதாச்சும் இருந்துச்சு அக்கா? பெயின் இருக்கத்தான் செய்யும், போக போக சரியிடும் பவானி. வா விஜி. வாங்க குட்டி. லீலா, இருக்கேன். உட்கார் விஜி. என்ன ரத்த நாயனமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன கோபி சொல்றீங்க? ஆமாங்க, ஒரு குழந்தை அழுதாலே தாங்க முடியாது. இங்க 2 அழுகிறதும் வாசிக்கிறதும் ஒண்ணுதானே. அதனாலதான் இதுக்கு ரெட்ட நாயனம்னு பேர் வச்சிருக்கேன். எனக்கு ரெட்ட குழந்தை பிறந்தது உங்களுக்கு கேலியா போச்சு இல்ல? ஐயா, நான் சும்மா கிண்டலுக்காக சொன்னேங்க. ஆமா, ரவி எதுவும் போன் பண்ணாப்லையா? இல்ல, இன்னும் பண்ணல. போன் பண்ணலையா? அப்ப எங்கதான் மாமா போயிருக்காரு? ஏதோ ஏஜென்சி மீட்டிங்னு சொல்லிட்டு போனாமா. என்ன மாமா, அங்க போன இடத்தோட போன் நம்பராவது கொடுத்துட்டு போயிருக்கணும், இல்ல அவராவது பண்ணணும். எதுவுமே பண்ணல. என்ன பேசுற நீ? அங்க ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதனால லேட் ஆயிருக்கும். இத போய் பெரிய குத்தமா பேசிட்டு இருக்கிற. ஆரம்பிச்சிட்டீங்களா?
சம்பந்தி ஆ, என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. மன்னிப்பா? ஆமா சம்பந்தி, ஒரு கேடு கட்டவனை பிள்ளையா பெத்த மகா பாவினா, அது மட்டும் இல்லாம அவனை உங்களுக்கு மருமகனாக்குனது நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு சம்பந்தி. என்ன சம்பந்தி திடீர்னு என்ன இல்லாம பேசுறீங்க? ஆமா சம்பந்தி, பிள்ளை பெத்த பொண்ணு பச்சை உடம்புக்காரியை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். வர்றவங்க போறவங்க எல்லாம் உங்களை கேள்வி கேட்க, நீங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாம சங்கடப்படுறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சம்பந்தி. அதுக்கு என்னங்க பண்றது? ஏதோ அவசர பிசினஸ்னா போக வேண்டியதான், என்ன பண்றது? ஆஹா, அவசர பிசினஸ் எல்லாம் ஒரு மண்ணு இல்ல சம்பந்தி. ரவிக்கு ஆரம்பத்துல இருந்தே பொம்பளை பிள்ளைன்னா பிடிக்காத சம்பந்தி. தனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னு ஏற்கனவே பல முறை லீலா கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்கான். இப்போ பொட்ட பிள்ளை, அதுவும் ரெட்ட பிள்ளை, அது அவனுக்கு ரொம்ப கோபம். அதனாலதான் அந்த பொண்ணை எப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். அம்பொன்னு விட்டுட்டு போயிட்டானே? ஆமா சம்பந்தி. என்ன கேது? பெத்த பிள்ளைங்க, நாம பெத்த பிள்ளைங்க, அது பிடிக்காம போய் எப்படிங்க இது? பெத்த பிள்ளைங்க நம்ம உயிர், நம்ம ரத்தம். அது ஆணா இருந்தா பெண்ணா இருந்தா இதுல என்ன பாகுபாடு? அதுக்காக பார்க்க முடியாம என்னையா இதெல்லாம்? எனக்கு இம்புட்டு வயசாச்சு, இப்படி நினைக்கிற ஜனங்கள்லாம் என்னால புரிஞ்சுக்கவே முடியலையா. எப்படி அது? பொம்பளை என்ன பாவம் பண்ணாங்க ஐயா? பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இட விடாம ஒரு ஆண் பிள்ளைக்கு பெண் பிள்ளையோட உதவியும் சகாயமும் தேவைப்படுது. முதல்ல தாயாகும், பிற்பாடு வாழ்நாள் போற தாரமாகும், நம்ம கூடவே இருந்து நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிடிக்கல என்று ஐயா, ஒரு ஆண் பிள்ளை செய்யற அத்தனை வேலையை ஒரு பெண்ணால செய்ய முடியும் ஐயா. ஆனா ஒரு பெண்ணுக்கு பதிலா 10 மாசம் சிசுவை நம்மளால தாக்க முடியுமா? அந்த பிரசவ வேதனை அனுபவிக்க முடியுமா? செத்து பழைக்க முடியுமா? இது ஒண்ணுமே தர முடியாதப்போ நம்மளால தரக்கூடியது ஒரு சின்ன ஆறுதல் தாயா. பிரசவிச்ச பிறந்த பொண்ணு கண்ணை முடிக்கும் போது தலையை கோதி கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டான்னு கேட்கறது மட்டும்தாயா. இது கூட செய்ய முடியாம ஒரு ஆம்பளை ஓடி போயிட்டான்னா இதை விட ஒரு நன்றி கட்ட செயல் இருக்க முடியுமா ஐயா? கொடுமை ஐயா, கொடுமை. ஐயா, மதுரைக்கு போயிருக்கிறாரே அந்த ஆண் பிள்ளைக்கு, உள்ள இருக்கிறாளே நான் பெத்த பெண் பிள்ளை, அதோட அருமை புரியலையா? இப்படி தான் கஷ்டப்பட்டு பெற்றிருக்கிற குழந்தைய பார்க்க கூட பிடிக்காம போயிட்டானே தன் புருஷங்கிற சோகத்தை அப்பனுக்கு காட்டக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மனவலியும் பிரசவலியோட சேர்த்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாளே, அது பெண் பிள்ளையா? அந்த சகிப்புத்தன்மை, அந்த விட்டு கொடுத்தல் எந்த ஆண் பிள்ளைக்கு அது வருமா? உங்கயா பிசினஸ் வேலையா இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல உங்களை எப்படியா விட்டுட்டு போறது? நானா இருந்தா அவரை சும்மா விட்டுருக்க மாட்டேன். இது சொல்லி தெரியணுமாக்கும். இல்ல விஜய், அவருக்கு ஏதாவது முக்கியமான வேலையா இருந்திருக்கும், அதான் போயிட்டாரு. அப்படி என்ன பெரிய வேலை? டேய், தொழில் ரீதியா போயிருக்காருன்னா ஏதாவது பிசினஸ்ல பெரிய வேலையா இருக்கும். இத போய் பெருசா பேசிட்டு இருக்க. ஆமா, இது முக்கியமா இல்ல தொழில் முக்கியமா? இதை விட முக்கியமான வேலையா இருந்திருக்கும், அதான் அவர் போயிட்டாரு. இல்லன்னா நிச்சயமா இங்கதான் இருந்திருப்பாரு. அவர் அங்க போன வேலையை கவனிக்கிறாரு என்னமோ. நினைப்பு முழுக்க என்ன பத்தியும் என் குழந்தைங்களை பத்தியும் தான் இருக்கும். பாரு, இதுதான் புருஷன் முன்னாடி ஒற்றுமைங்கிறது. எவ்வளவு நீட்டா புருஷனை பத்தி புரிஞ்சு வச்சிருக்காங்க பாரு.
இந்தாடா. தேங்க்யூடா. ஏண்டா, உங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய யுத்தமே நடந்து முடிஞ்சிருக்கு. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் சாவகாசமா அந்த பொண்ணுக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்துருக்கியே. தெரியாம தான் கேக்குறேன், உலகத்துல வேற பொண்ணா கிடைக்கல? ஏண்டா நான் அந்த பொண்ணுக்கு லெட்டர் கொடுத்தானே, ஏண்டா நான் அந்த பொண்ணை லவ் பண்ண கூடாதா? தாராளமா லவ் பண்ணு. ஆனா நம்ம ஊர்ல முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை லவ் பண்ணாலே கடந்து குதிப்பானுங்க. டே, இது லவ் அக்செப்ட் பண்ண சொசைட்டிடா. இருந்துட்டு போகுது, அதுக்காக இங்க யாரும் லவ் பண்ணாமலா இருக்காங்க? நான் அப்படி சொல்லல, நிறைய பேர் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல லவ் ஆரம்பிக்கும் போது அதோட பிரச்சனையும் கூட ஆரம்பமாகுது. அட்லீஸ்ட் உன் மேட்டர் அப்படி இருந்தா கூட பரவாயில்லையே. ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்கனவே நடந்திருக்கு. 2 குடும்பத்துக்கும் நடுவுல அடிதடி, போலீஸ் ஸ்டேஷனு, இப்படி ஏகப்பட்ட வில்லங்க நடந்திருக்கு. சோ உன் மேட்டர் எப்படி போகுமோ எனக்கு தெரியல, ரொம்ப குழப்பமா இருக்கு. டேய், மத்த யாரை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு வேண்டியது அந்த பொண்ணோட சம்மதம். அது எனக்கு கிடைச்சிருச்சு, அது போதுண்டா எனக்கு. கிடைச்சிடுச்சா? ஓகே சொல்லிட்டாளா? என்னோட லெட்டர்ல உனக்கு சம்மதம்னா நேவி ப்ளூ ஹாஃப் சாரியும் சிமெண்ட் கலர் பாவாடை ஜாக்கெட் போட்டு வர சொன்னேன். அடுத்த நாள் போட்டு வந்து என் மனசுல பாலை வாத்துட்டா. நிஜமா சொல்றேன். பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப நல்லவளா, பூனை மாதிரி அப்பாவியா இருக்கான்னு நினைச்சேன். ஆனா பாலை வாத்தான்னு சொல்றேன். இப்படிலாம் வேற பண்றாளா? நான் என்னமோ அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சேன். என்னடா என்னடா பேசுற? லவ் பண்றவங்களா கெட்டவங்களா? அப்ப நான் கூட லவ் பண்றேன், நான் கெட்டவனா? அது நீ பாக்குறதுக்கு ஒரு தினுசா தெலுங்கு படம் வில்லன் மாதிரியே இருக்கியா? இந்த லவ் வச்சு அந்த குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுயோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்டா மடைய மாதிரி பேசுற? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நான் பவானி ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவளை எந்த காரணம் கொண்டும் நான் விட்டு கொடுக்க தயாரா இல்ல. இன்னைக்கு கூட அவகிட்ட தனியா பேசி தேங்க்ஸ் சொல்லி லெட்டர் எழுதி கொடுக்கலாம்னு நினைச்சேன். லெட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு மாடிக்கு போலான்னு போனேன். அதுக்குள்ள திடீர்னு போஸ் வந்துட்டான். எல்லாமே கெட்டு போச்சுடா. டேய், ஏதோ ஒரு சிக்கலான ரூட்ல போயிட்டு இருக்க, பாத்துக்கோடா. எவ்வளவு சிக்கலான ரூட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அவ கிடைக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணவும் தயாரா இருக்கேன். உங்க விதியை யாரும் மாத்த முடியும்? யார் சார் பார்க்கணும்? இங்க போஸ்ன்னு எங்க பாஸ் தான் சார். அவரை நான் பார்க்கணும். ஒரு நிமிஷம் சார். சார் சார், உங்களை பார்க்க அதை ஒருத்தர் எடு. நீங்க எடுத்து குடிட்டீங்க, நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்க. வணக்கம் சார். வணக்கம், வாங்க. சொல்லுங்க. என் பேர் செல்வகுமார். எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவும் என் பிசினஸ் எல்லாம் உங்க சகல கோபிகிட்ட தான் கொடுப்பேன். அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு போல். ஆமா, கொஞ்சம் பிஸியா தான் இருக்காங்க. அதனால தான் உங்ககிட்ட வந்தேன். சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? கொஞ்சம் பிசினஸ் விஷயமா பேசணும். வாங்க சார், உள்ள போய் பேசலாம். வாங்க வாங்க சார், வாங்க உட்காருங்க. சொல்லுங்க சார். ஒரு 10 நாளுக்குள்ள 5000 காட்டன் ஷர்ட் தச்சு கொடுக்கணும். தச்சிடலாம் சார். டீடைல்ஸ்லாம் என்னன்னு சொல்லுங்க. இப்போ சட்டைக்கு 30 ரூபா வாங்கிட்டு இருக்கோம் சார். 30 ரூபாயா? 30 ரூபா ரொம்ப ஜாஸ்திங்க சார். மார்க்கெட் ரேட் தான் சார். மார்க்கெட் ரேட் எல்லாம் பேசாதீங்க. நீங்களும் புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா எனக்கு ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இல்ல சார், நான் கோபியோட ட்ரைனிங், நீங்க கோபி அமுச்சு வச்ச ஆளு, அதனால ரேட்டு பேச வித்தியாசம் இருக்காது. இல்ல சார், எனக்கு 30 ரூபா கட்டுப்படி ஆகாது. 25 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்க முடியுமான்னு பாருங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, 25 ரூபான்றப்போ கோபியோட கம்மியா வந்துருமான்னு பயப்படுறேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்படி இல்ல சார், நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த பிசினஸ் நீடிக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் கொஞ்சம் நீடிக்கும். என்ன சொல்றீங்க? பண்ணலாம், பண்ணுங்க. ஒரு நிமிஷம் சார். ஹலோ. கோபி, நான் போஸ் பேசுறேன். அண்ணே சொல்லுங்கண்ணே. நீ அமுச்சு வச்ச செல்வகுமார் சார், அவங்க வந்திருக்காங்க. அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். வந்துட்டாரண்ணே. அண்ணே அவர்கிட்ட நான் எல்லாமே பேசிட்டேன். அவர் கரெக்டா மட்டும் முடிச்சு கொடுத்துருங்க. ஒர்க்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டுங்கிறாரு. ஆனா அண்ணே, நமக்கு ஆறு தானே முக்கியம். பார்ட்டியை மிஸ் பண்ண கூடாது. முன்ன பின்ன வந்தா கூட பேசி முடிச்சிருங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம பேர் எடுக்கிற வரைக்கும் அவங்க எவ்வளவு கண்டிஷன் போட்டாலும் ஒத்துக்கிட்டு தானே போகணும். அதுக்குள்ள கோபி, ரேட்டு கூட கொஞ்சம் ஒரு நிமிஷம் போன்ல கோபியா? ஒரு நிமிஷம் கோபி.
என்ன கோபி, நீங்க சொன்னதுனால தான் வந்தேன். இவரு ரொம்ப யோசிக்கிறாரு. எனக்கு என்ன வேற கம்பெனியா இல்ல? சார் அதெல்லாம் கரெக்டா முடிச்சு கொடுத்துருவாரு சார். நானும் சொல்லிட்டேன் கோபி கிட்ட பேசிட்டேன்னு. ஆனாலும் தயங்குறாரு. என் மேல நம்பிக்கை இல்லாம உங்களுக்கு போன் பண்ணி கேக்குறாரு. அப்படி இல்லைங்க சார், இப்பதான் தனியா முத ஆரம்பிச்சிருக்காரு. அதனாலதான் எதுவா இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவாரு. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க சார். நீங்க தாராளமா அவர்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். போன் அவர்கிட்ட கொடுங்களேன். தரேன். சொல்லு கோபி. அண்ணே, அவர்கிட்ட எல்லாமே பேசிட்டேனே. கூட குறைச்சு வந்தாலும் கரெக்டா பேசி முடிச்சு கொடுத்துருங்க. அவருக்கு ஆரம்பத்துல சந்தேகம் வரக்கூடாது. முதல்ல ஆர்டரை பிடிச்சிக்கங்க. சரியா? சரி கோபி. ஓகேண்ணே, வச்சுறேன். வச்சிரு. சரி சார், நான் பண்ணி தந்துடுறேன். ஓகே, இப்போ ஒரு 25,000 ரூபாய்க்கு அட்வான்ஸ் செக் சரி சார். தரேன். மெட்டீரியல் ஈவினிங் அனுப்பி வச்சிடுறேன். 10 நாளைக்குள்ள நீங்க வேலையை முடிச்சாகணும். உடனே அடுத்த ஆர்டர் உங்களுக்கே கொடுத்துறேன். சரி சரியா? சார், நான் பண்ணி தந்துடுறேன் சார். செக் யார் பேர்ல கொடுக்கணும்? தனலட்சுமி கார்மெண்ட்ஸ் போடுங்க. நான் வரட்டுமா? சரி சார், தேங்க்யூ. போயிட்டு வாங்க.